ஜே. முகமது ஷானவாஸ் என்னும் நான் தமிழ்நாடு அதை மாற்றியது. ஊரின் பெயரை அடையாளம், திருவிழா மேடைகளில் பட்டை தீட்டப்பட்ட பேச்சு திறமை, திருமாவளவனையே கேள்விகளால் துளைத்தெடுத்த துடிப்புமிகு இளைஞர், இன்று அவரின் கட்சியிலேயே எம்எல்ஏ. இப்படி ஆளூர் ஷானவாஸின் அரசியல் வளர்ச்சியை பட்டியலிடலாம். கட்சியில் இணைந்த வெறும் 3 ஆண்டுகளில் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்படும் அளவுக்கு நன்மதிப்பை பெற்றிருந்த ஷானவாஸுக்கு தற்போது சீட் மறுக்கப்பட என்ன காரணம்? 1982இல் கன்னியாகுமரி மாவட்டம் ஆளூர் கிராமத்தில் பிறந்தவர் ஷானவாஸ். அடிப்படையில் எழுத்தாளரான இவர் இலக்கியவாதியாகவும் ஆவணப்பட இயக்குநராகவும் செயல்பட்டு வந்தார். சிறுவயதில் ஊர் திருவிழா மேடைகளில் மெருகேற்றப்பட்ட அவரது பேச்சு திறமை அவரின் முக்கிய அடையாளமாக பின்னாட்களில் மாறியது. தனது தர்க்கத்தை புள்ளி விவரங்களுடன் அமைதியாக எடுத்துக் கூறும் இவரது பாணி பலருக்கும் பிடித்து போனது. சிறுபான்மையினருக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த ஆளூர் ஷானவாஸ் இஸ்லாமியர்களின் அரசியல் சவால்கள் குறித்து குருதியில் நனையும் காலம் என்ற புத்தகத்தையும் எழுதியுள்ளார். 2002இல் ஒரு பேட்டிக்காக விசிக தலைவர் திருமாவளவனை சந்தித்த போது ஆளூர் ஷானவாஸ் எழுப்பிய கேள்விகளால் வியந்து அவரது பேச்சால் ஈர்க்கப்பட்டார் திருமாவளவன். பின்னர் இருவருக்கும் இடையிலான நட்பு தொடர்ந்த சூழலில் 2011இல் விசிகாவில் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார் ஆளூர் ஷானவாஸ். கட்சியில் இணைந்த 3 ஆண்டுகளுக்குள் துணை பொதுச் செயலாளர் பதவியை அவருக்கு வழங்கினார் திருமாவளவன். ஊடக விவாத நிகழ்ச்சிகளில் விசிகாவின் குரலாக விளங்கிய ஆளூர் ஷானவாஸ் விசிகாவின் முகமாக கள அரசியலில் நன்கு பரிச்சயமானவராக அறியப்பட்டார். பின்னர் 2016 சட்டமன்ற தேர்தலில் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் களமிறக்கப்பட்டார். முதல் தேர்தலில் தோல்வியுற்றாலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் நாகை தொகுதி போட்டியிட்டு வென்று சட்டமன்றத்திலும் தனது பேச்சால் கவனம் பெற்றார். காலை உணவு திட்டத்தை அறிமுகம் செய்ய வேண்டும் என ஆளூர் ஷானவாஸ் கோரிக்கை வைத்த பின்னரே அத்திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டதாக நேர்காணல் ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை விசிகாவின் வேட்பாளர் பட்டியலில் ஆளூர் ஷானவாஸ் நிச்சயம் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆளூர் ஷானவாஸ் டெல்லி அரசியலை நோக்கி நகர்த்தப்படுவார் என விசிக வட்டாரங்களில் பேசப்படுகிறது.